ஆலாபி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த இடைக்காலத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இடைக்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மிடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதில் நம்ம ஒவ்வொரு சப்கெட்டையும் பார்த்துருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோமோ இஸ்லாமியமும் இஸ்லாமிய பேரரசுகளின் தோற்றமும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இஸ்லாமியர்கள் எப்படி இந்தியாவில் ஆட்சி செய்கிறாங்க, அது மாதிரி இஸ்லாமிய அரசு தோன்றதுக்கு காரணம் யார், அதை தோற்றுவித்தவர் யார், அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இஸ்லாமியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதில் நபிகள் நாயகம், அதான் முகமது நபி அப்படின்னு சொல்லலாம். நபிகள் நாயகம் அல்லது முகமது நபி அப்படிங்கிறது அவர் தான் இஸ்லாமிய மதத்தை முதல்ல தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம் அல்லது முகமது நபி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய கருத்து என்ன அப்படின்னா சகோதரத்துவம் அப்படிங்கிறது தான் இவருடைய கருத்து. சகோதரத்துவம் அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக முன்வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய கருத்து ஏன்னா சகோதரத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாமியர்களுடைய முதன்மையான கருத்தாக அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் அனைவருமே என்னதான் சரிசமம், எல்லாருமே சரிசமமானவர்கள் தான் அப்படிங்கிறது இந்த கருத்தையும் முழுமையாக அவர்கள் முழுமையாகவும் அழுத்தமாகவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற இரண்டுமே உலகம் முழுவதும் ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக அவங்களுடைய கருத்துக்கள்ல போற்றுகிறது. ஏன்னா இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாம மற்ற மக்களும் என்ன பண்ணாங்க, சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்வைத்தவர் நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இதுலதான் என்ன பண்ணாங்கன்னா சமத்துவம் சகோதரத்துவம் அப்படி ஆகிய இரு கருத்துக்களையும் தங்களுக்கு போர் செய்து கொண்டிருந்த அரேபியர்கள் இனத்தை சற்று என்ன பண்ணாங்க சிந்திக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுருக்குங்க. அடிக்கடி அவங்களுக்குள்ள போர் மூண்டுட்டு இப்போ அந்த போர்கள் எல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணுமா, இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஒரே மதம் ஒரே இனம் அப்படிங்கிறதையும் எல்லாருமே சகோதரத்துவமா இருக்கணும், எல்லாமே சமத்துவமா இருக்கணும், எல்லாமே சரிசமம் அப்படிங்கிறத அந்த தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த போர் அது அப்படிங்கிறது இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம பிற உலகின் ஏனைய பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் ஏற்படுவதாக இது சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிறது இருந்ததாக கூறப்படுது. மற்றவங்களும் பின்பற்றக்கூடிய வகையில சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஏற்படுவதாக இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே, இப்போ இதுதான் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் பிறந்த ஊர்ல இருந்து இடர்களை காரணமாக காட்டி அவர் அங்க அதிகமா இடர்கள் ஏற்படும், தடைகள் அதிகமா இருந்திருக்கு. அதை காரணமா காட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் மெக்காவை விட்டு வெளியே வந்திருக்காரு. நபிகள் நாயகம் அப்படிங்கிறது முகமது நபி அப்படிங்கிறவர் மெக்காவை விட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா வெளியே வந்திருக்காரு. இடர் காரணமாக நபிகள் பின்பற்றுவரும் மெக்காவிலிருந்து எத்ரிப் அப்படிங்கிற நகருக்கு இடம்பெயர்ந்ததாக சொல்லப்படுது. எத்ரிப்பு நகருக்கு இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி 622 மெக்காவை விட்டு நபிகள் இடம்பெயர்ந்த நிகழ்வு அரேபிய மொழியில் ஹிஜ்ரா அப்படிங்கிற என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஜ்ரா அப்படிங்கிறது தான் அவங்க இடம்பெயர்ந்ததுக்கான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மெக்காவை விட்டு இடம்பெயர்ந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹிஜ்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய வருகையை சிறப்பிக்கும் வகையில் எத்ரிப் நகரத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் தங்களது நகரத்திற்கு மதினட் உன் நபி அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்காங்க. மதினட் உன் நபி அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்காங்க. யாரோட வருகையை சிறப்பிக்கிற வகையில்னா முகமது நபியோட வருகையை சிறப்பிக்கிற வகையில எத்ராப் நகரத்துல மதினட் உன் நபி அப்படிங்கிறது, அதாவது நபிகள் நாயகத்தின் நகரம் அப்படிங்கிற பேரை அங்க சொல்லப்படுது. அது பேரை சூட்டியிருக்காங்க. தற்போது அது மெதினா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு தற்போது என்ன இருக்கு, மெதினா என்று அழைக்கப்படுகிறது. ஹிஜ்ராவிற்கு பின்னர் 10 ஆண்டுகள் கழித்து அவங்க என்ன பண்ணி கிபி 632 நபிகள் இயக்கி எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அங்க போனதுக்கு அப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா நபிகள் நாயகமும் இயக்கி எழுதினார். அதான் முகமது நபி அப்படிங்கிறது இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர்களை இயக்கி எழுதினர்கள்லாம் இஸ்லாமிய கருத்துக்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு அது அரேபியர்கள் ஒரு வலிமை வாய்ந்த சக்தியாக உருவாகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அரேபியர்கள் ஒரு வலிமை வாய்ந்த அரசாக உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா
இஸ்லாம் இதுல முகமது நபி இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கருத்துக்களை பின்பற்றி அவங்க வந்து தானாவே வந்து ஒரு வலிமை மிக்க அரசாக அவங்க வந்து அவங்கள ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சகோதரத்துவம் சமத்துவம் அப்படிங்கிற அந்த கருத்துக்களை பின்பற்றி நபிகள் நாயகத்தின் வழியை வந்து பின்பற்றி அவரை வந்து கடவுளாக பாவித்து அவங்க வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து இஸ்லாமிய அரசன் பேரரசன் தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யார் தோற்றுவித்தாருன்னா இஸ்லாமிய பேரரசன் முகமது நபி அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சரி. அதுக்கப்புறம் வந்து அரேபியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நபிகள் நாயகத்தை தொடர்ந்து வந்து கலிஃபா அப்படிங்கிறது சொல்றாரு. அவர் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலிஃபா, அதான் மதம் மற்றும் அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். கலிஃபா அப்படின்னு சொல்றது பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து அபுபக்கர் ஓமர் ஆகிய இருவரும் வந்து இஸ்லாமிய பேரரசு உருவாக்கத்திற்கு அடித்தளமிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் அபுபக்கரும் ஓமரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்லாமிய பேரரசுக்கு அடித்தளமிட்டதாக சொல்லப்படுது. அது ஒரு பேரரசு உருவாக்குவதற்காக அடித்தளமிட்டதாக இதை சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா குறுகிய காலத்திலேயே அரேபியரை வந்து கீழே ரோமானிய பேரரசையும் பாரசீக சாசனிட் அரசையும் வந்து தோற்கடித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரரசை உருவாக்குனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா கீழே ரோமானிய பேரரசையும் பாரசீக சாசனைட் அரசையும் வந்து தோற்கடித்திருக்காங்க ஃபர்ஸ்ட் போர்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் புனித நகரமாக விளங்கிய செருசலேன் அப்படிங்கிறது வந்து அரேபியர்களால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த ஸ்பானியமும் பாரசீகமும் புதிய அரேபிய அரசின் கீழே வந்து செயல்பட்டதாக கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த பாரசீகமும் இந்த அரேபிய பேரரசின் கீழே தான், ஸ்பானியமும் பாரசீகமும் வந்து அரேபிய பேரரசின் கீழே தான் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அவங்க அரேபியர்கள் தான் அங்கே ஆட்சி செய்கிறாங்க, அதான் இஸ்லாமியர்கள் தான் அங்கே ஆட்சி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய வந்து எளிமையும் சமத்துவத்தையும் வந்து ஆதரித்ததாக இங்கே கூறப்படுது. அவங்க வந்து எளிமையான வழியில வந்து செல்லணும், அதுவும் சமத்துவம் சகோதரத்துவம் அடிப்படையில வந்து அவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தையும் வந்து முன்வைத்தாங்க. முந்தைய முறைகளின் கீழ் வந்து அடக்குமுறை சுரண்டல்களும் ஆளாகி இருந்த பெருவாரியான மக்களிடையே இவ்விரு கருத்துக்களும் ஈர்ப்பை ஏற்படுத்தி வரவேற்பை பெற்றதாக கூறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து முந்தைய முறையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் வந்து அடக்குமுறையை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க, ரொம்ப வசதியா உள்ளவங்க, ரொம்ப படைபலம் மிக்கவங்க வந்து அடக்குமுறை ஆட்சி செஞ்சு அந்த மாதிரி ஆட்சி முறையை வந்து கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து சுரண்டல் மூலயமா வந்து அதாவது திருட்டு இந்த மாதிரியான வழிகளை பின்பற்றி வந்து அவங்க செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஆட்சி முறைகள் வந்து தான் முன்னாடி இருந்தது. அதெல்லாம் மாற்றுறதுக்கு அங்கே வழியை வந்து இஸ்லாமிய பேரரசு வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. அதுல தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து சுரண்டல்களுக்கு எதிராகவும் அவங்க அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராகவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கருத்துக்களை ஏற்படுத்தி சமத்துவம் சகோதரத்துவம் அதான் எளிமையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அவங்க பின்பற்றணும் அப்படிங்கிற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சி முறையை வந்து செஞ்சிருக்காங்க. அதனால வந்து எல்லாருக்கும் வந்து அது ஏற்புடையதாக இருந்திருக்கு. எல்லாரும் வந்து அதை ஈர்ப்பை ஏற்படுத்தி வரவேற்பை பெற்றிருந்ததாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரேபியர்கள் மிக எளிமையான பல பகுதிகளை கைப்பற்றிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எளிமையான ஆட்சி முறையை வந்து பின்பற்றினாங்க. எல்லாருக்கும் சரிசமமான இது வந்து அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க, சரிசமமான இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எளிமையான ஆட்சி முறையை அவங்க பின்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணி ரோமானிய பேரரசின் கீழ் துயரங்களை அனுபவித்த எகிப்திய மக்கள் வந்து எளிதாக வந்து அரேபியரின் மேலாதிக்கத்தை வந்து ஏற்றதாக சொல்லப்படுது அப்படின்னு. ரோமானியர்களுடைய அந்த கீழ் ஆதிக்கத்தை வந்து தோற்கடித்து அதுக்கப்புறம் அரேபியர்கள் ஆட்சி முறையை வந்து அவங்க ஏற்றதாக வந்து இங்க கூறுறாங்க. இதுல வந்து தளபதி அப்படிங்கிறவர் வந்து தாரிக் என்பவர் தலைமையின் கீழே தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தளபதி அப்படிங்கிறது வந்து தாரிக் என்பவரின் தலைமையின் கீழே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மொரோக்காவையும் ஆப்பிரிக்காவையும் வந்து கைப்பற்றி அரேபியாவில் வந்து அரேபியர்கள் வந்து ஐரோப்பியருக்குள் நுழைந்ததாக ஸ்பானியர் கைப்பற்றி அதனை வந்து பல நூற்றாண்டுகளாக ஆண்டதாகவும் அவங்க கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து நிறைய நாடுகளை வந்து கைப்பற்றிருக்காங்க, நிறைய நாடுகளை அவங்க தன்வசம் வந்து வச்சிருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த அரேபியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலைவனங்கள்ல தான் அவங்க திரிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு
ஒரு முறையான வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றாம பாலைவனங்கள்ல இருந்துட்டு அங்க வந்து திருட்டு இந்த மாதிரியான செய்கைகள் வந்து பின்பற்றிருக்காங்க. அப்புறம் அடக்குமுறை ஆட்சிகளை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நபிகள் நாயகத்தோட கருத்துக்களை பின்பற்றி அவங்க முறையான ஆட்சி முறையை அமைச்சது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கீழே வந்து முறையான ஆட்சியை வந்து கொண்டு வந்தது. நிறைய நாடுகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க, போர் செஞ்சு. இந்த மாதிரியான பணிகளை வந்து அவங்க அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பியாவில் நுழைந்து ஸ்பானியத்தையும் கைப்பற்றி அது பல நூற்றாண்டுகளாக அவங்க வந்து அவங்க வசமாகவே வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுவரையிலும் வந்து பாலைவனங்களில் வந்து நாடோடிகளாக தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அரேபியர்கள் வலிமை மிக்க ஒரு பேரரசின் ஆட்சியாளர்களாக ஆயினர். இவர்கள் வந்து வலிமை மிக்கவர்களாக வந்து சேர்ந்துதான் சாரசென்ஸ், அதான் சகாரா மற்றும் அஸ்லின் என்னும் இரு சொற்களின் இணைப்பு பாலைவனத்தின் வாழ்பவர்கள் என்று பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாராசென்ஸ் அப்படின்னு சொல்றது இவங்க வந்து அங்க ஆட்சி முறையை வந்து அங்க பின்பற்றி அவங்க வாழ்ந்ததாக கூறப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா இஸ்லாமியம்னா என்ன, இஸ்லாமிய பேரரசு எப்படி வந்து தோன்றுனுச்சு, அதுல வந்து அரேபியர்கள் எப்படி வந்து வாழ்ந்தாங்க, அரேபியர்களோட வாழ்க்கை முறை முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து அரேபியர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வாமை அல்லது ஒவ்வாமை வம்சத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒவ்வாமை அல்லது ஒவ்வாமை ஆட்சி வந்து வம்சத்தோட ஆட்சி அப்படிங்கிறது அது வந்து அடுத்த கிளாஸ்ல போவோம். ஓகே, தேங்க்யூ.